பிரபாகரன் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிச்சு வரா. அந்த அந்த இது வந்து எல்லாத்தையும் இழந்து, அதாவது நான் வந்து இது சரியானதுன்னு உணர்ந்துட்டு இதுல என்னோட இழப்பு எதுவா இருந்தாலும், அதாவது என்னோட பொருளாதாரத்தை இழந்தாலும் பரவாயில்ல, என்னோட என்னோட வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்ல, என்னை சிறையை தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, என்னோட எதிர்காலத்தை பத்தி எந்த கேள்வியும் இல்லாட்டாலும், எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் என்னை இழக்க தயாரா இருக்கேன், ஆனா அந்த கருத்தியலை கொண்டு போய் நான் மக்கள்கிட்ட சேர்ப்பேன், இந்த சரியான கருத்தியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருத்தங்களால தான் தலைவர் பிரபாகரன் சொல்ல முடியும். இதுக்கு என் போன்ற பிள்ளைகள் சாட்சி. ஏன்னா நாங்கெல்லாம் தலைவர் வந்து செய்யறது சரியா தப்பான்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் முடிஞ்ச காலங்கள்ல எது சரி எது தப்பு இரட்டை தான் ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள்ல எங்கிட்ட வந்து தலைவர் செய்யறது சரிதான், தலைவர் சரியானவர், தலைவர் தான் நம்ம தமிழ் மக்களுக்காக போராடுறார் அப்படின்ற கருத்தியலை தொடர்ச்சியா பேசி என் போன்ற பிள்ளைகிட்ட கொண்டு வந்து சேர்த்தவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். சரிங்களா? இதை வந்து எல்லாத்தையும் இலக்க தயாராக இருப்பவன் ஒருத்தனால தான் செய்ய முடியும். அப்ப இதை விஜய் செய்வாங்களான்னு கேட்டா செய்ய மாட்டாங்க. அதனால தான் நாங்க விஜய் அரசியல் வரதுக்கு முன்னாடி இருந்து எதிர்ப்பு காட்டிட்டு இருந்தவங்க. சரிங்களா? அப்ப தமிழ் நிலத்துக்காக போராடின தலைவரை ஏத்துக்க முடியாது, தலைவர்னு சொல்ல முடியாது. அவரால் தமிழ் தேசிய நிலத்துக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை சிக்கல்கள்ல ஒரு சிக்கல் கூட அவர் தன்னோட ஒரு கருத்தை பதிவு பண்ண முடியாது. அப்படி பதிவு பண்ணா கேரளா